வணக்கம். இன்று நாம் பார்க்க போவது கோவில் கருவறை இருட்டாக இருப்பதன் ரகசியத்தை. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடவுள் உறையும் இடமானது கருவறை என கூறப்படுகிறது. கர்ப்ப கிரகம் என்பது கோவிலின் பிரதான மூர்த்தியை வைத்து வணங்கும் இடமாகும். இதற்கு மூலஸ்தானம் என்ற பெயரும் உண்டு. மேலும் கோவிலை மனிதனின் உடலோடு ஒப்பிட்டு சித்தர்கள் கூறுகிறார்கள். மனித உடல் என்பது திருக்கோவிலாகும். உள்ளம் என்பது கருவறை என சித்தர்கள் கூறுகிறார்கள். மேலும் முழு உடலையும் கோவிலுடன் ஒப்பிட்டு திருக்கோவிலின் பாகங்களை விளக்குகிறார்கள். சித்தர்கள் இதன் பொருட்டே மனித உடலில் உள்ள 9 வாயில்களை குறிப்பது போல சில கோயில்களில் 9 வாயில்கள் உள்ளதாக கூறப்படுகிறது. பொதுவாக ஆலயங்களில் கருவறை என்பது இருட்டாகவே நாம் பார்க்கிறோம். இக்கருவறையானது கடவுளை வணங்குபவர்களின் மனதில் ஒரு வகை அச்சத்தையும் அதிசயத்தையும் திகைப்பையும் உண்டாக்குவது போலவே கருவறை அமைக்கப்பட்டு உள்ளது. இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்படுகின்றன. கோவிலின் கருவறையின் மேல் அமைந்து இருப்பது விமானம் அல்லது சிகரம் ஆகும். கோவிலின் மதிலுடன் கூடிய நுழைவு வாயிலில் இருப்பது கோபுரம் ஆகும். பிட்டி என்பது கர்ப்ப கிரகத்தை உருவாக்கும் சுவர்கள் ஆகும். இவற்றில் காணப்படும் வாயில் போன்ற அமைப்புக்கு தேவகோட்டம் என்ற பெயரும் உண்டு. இவற்றில்தான் தட்சன், லிங்கோத்பவன், துர்க்கை, நரசிம்மன் போன்ற தெய்வங்கள் அருள்வாளிக்கிறார்கள். இத்தெய்வங்களே சூரியனிடமிருந்து சக்தியை வாங்கி மூலஸ்தானத்தில் இருக்கும் விக்கிரகத்துக்கு தருவதாக கூறப்படுகிறது. மேலும் கோயிலின் கருவறை என்பது ஒளி அலைகளின் ஆற்றலை, அதாவது இறையாற்றலை கடத்தும் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இடமாகும். விமான கலசமானது மூலவரின் திருவுருவச் சிலைக்கு சூரிய கதிர்களின் மூலமாக கிடைக்கப் பெறும் ஒளி அலைகளை கடத்துகிறது. மூலவரை பிரதிஷ்டை செய்யும் போது சிலைக்கு அடியில் ஏற்கனவே வைக்கப்பட்ட நவரத்தின கற்களும் யந்திர தகடும் பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கப் பெறும் ஆற்றலை மூலஸ்தானத்தில் உள்ள திருவுருவச் சிலைக்கு கடத்துகின்றன. அனைத்து ஆற்றல்களையும் ஒன்றாக இணைய பெற்ற மூலஸ்தானத்தில் திருவுருவச் சிலை அதனை இறை ஆற்றலாக மாற்றுகிறது. மேலும் இறைவன் முன்பு அமைக்கப்பட்டு இருக்கும் வாகனம், பலிபீடம் மற்றும் உற்சவ மூர்த்திகள் மீது அவ்வாற்றலை கடத்தி சக்திகளை கொடுக்கிறது. பின்பு தொடர்ந்து கோயில் முழுவதும் சக்திமிக்க இறையாற்றல் அப்படியே பரவுகிறது. கோவிலில் வழிபாடு செய்ய வருகிற பக்தர்களுக்கு இறையாற்றல் ஊடுருவி மனதில் அற்புதமான ஆற்றலையும் அமைதியையும் தருகிறது. இப்படிப்பட்ட சக்திமிக்க ஒளி அலையான இறையாற்றல் எப்போதும் கிடைக்க வேண்டும் என்றால் கருவறை என்பது இருட்டாக இருக்க வேண்டும். மேலும் கருவறையில் அருள்பாலிக்கும் கடவுளுக்கு முறையான பூஜைகள் நடைபெற வேண்டும். பொதுவாக வெளிச்சமான ஒரு பகுதியில் அதே போல வெளிச்சத்தை பார்ப்பது என்பது மனதில் முழுமையான மகிழ்ச்சியை அளிப்பதில்லை. ஆனால் இருட்டாக இருக்கின்ற கருவறையில் சக்திமிக்க கருங்கல் சிலைக்கு எண்ணெய் தடவி அதற்கு கற்பூர ஆரத்தியோ அல்லது நெய் விளக்கோ காட்டுகிற பொழுது கண்கள் பளபளக்க, உதடுகள் மினுமினுக்க, அதனுடைய உயரமும் அகலமும் அற்புதமாக காட்சியளிக்கும். மேலும் இருட்டு அறையில் வீற்றிருக்கும் மூலஸ்தான கடவுள் பக்தர்களின் கண்ணுக்குள் தனியாக ஒரு அற்புத உருவமாக அருள்வாளிக்கும். நமக்கு விருப்பமான கடவுளை இருட்டில் ஒளியை தரிசிப்பது போன்று தரிசனம் செய்வது என்பது மனதுக்கு இன்னும் நெருக்கமாக லயிக்கும். உடலும் மனமும் பக்தியின் பரவசமாக சிலிர்க்கும். எனவேதான் நமது முன்னோர்கள் கடவுளுடன் பக்தனானவன்
ஒன்றிணைந்து வழிபாடு செய்வது போல கோவில் கருவறையை இருட்டில் அமைத்து வழிபட்டார்கள். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க.